சாப்பாடுல ரெடி ஆயிடுச்சு. வாங்க பர்த்டேக்கெல்லாம் கூப்பிடலாம். ரெடி ஆயிடுச்சு. ஹாப்பி பர்த்டே பேபி. வாங்க. பர்த்டே முடிஞ்சிச்சா? எங்கள் அத்தா வந்து சொன்னாங்க 5 மணிக்கு வெளியே கூப்பிட்டு போகிறேன்னு. இதான் வெளியே மழை இங்கே பாருங்க மழை விதைச்சிருக்காங்க. அதனால தான் இப்போ வந்து இந்த டெல்லியில் மழை பெய்யாது. அப்போ மழை பெய்யுதுன்னா மழை விதைச்சிருக்காங்கன்னு அர்த்தம். விதைச்சிருக்காங்க உன்னை அறுக்கணும். அப்புறம் வந்து என்னென்னா எங்கள் அண்ணன் வந்து எனக்கு விஷ் பண்ணான். உண்மையாகவே எங்கள் அண்ணன் வந்து 5 வருஷம் ஆயிடுச்சு, அதுக்கு மேலேயே ஆயிருக்கு, பல வருஷம் ஆயிடுச்சு. எங்கள் அண்ணன் எனக்கு விஷ் பண்ணி எங்கள் அண்ணன் எனக்கு கேக் வாங்குறதுக்கும் காசு அனுப்பியிருக்கான். பர்த்டே காலையில் மணி எத்தனை பேபி? மணி 7. நாங்கள் இப்போ தான் முடிச்சிருக்கோம். பூஜையை வந்து ஸ்கூலுக்கு துரத்தி விடணும். இதான் ஃபஸ்ட்டு. நாங்கள் சாப்பாடு செய்ய போகிறோம். சாப்பாடு செய்ய போகலாமா? பொறுக்கி பாருங்க. பர்த்டே பேபி காலையில் எந்திரிச்சு குளிக்கணும் சமைக்கணும். ஆனால் அங்கே என்ன நடக்கு? குளிக்கலை, சமையல் வேலையும் லேட்டாக நடக்கு. காலையில் எழுந்து குளிக்க வேண்டாமா? காலையில இனிமே குளிச்சா யாரு வந்து சமைப்பா? சீக்கிரம் எழுந்து குளிக்கணும். என்ன பிறந்தநாள் கொண்டாடுற நீ? பர்த்டே காலையில சப்பாத்தி நூடுல்ஸ் சாப்பிட்டாச்சு. இது நல்லா இருக்கா? சப்பாத்தி நூடுல்ஸ் நல்லா இருக்கு. சாப்பிட்டோம். சட்டையே போட மாட்டாரு. மம்மிக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லுங்க. ஹாப்பி பர்த்டே சொல்றா. பேபி சிங்கிளா? ஓகே. அதுக்கடுத்து நாங்கள் வந்து வீட்டை பெருக்கணும், மதியம் சாப்பாடு செய்யணும். அப்புறம் என்ன எங்கேயாவது வெளியே ரவுண்டு கூட்டு போவீங்களா பேபி? வெயில் அடிக்கலன்னா போகலாமா? அவ்வளோதான். காலையில எழுந்தோடனே பெருக்கணும், அந்த மாதிரிலாம் எதுவும் எனக்கு தெரியாது. சமையல் வேலையும் முடிச்சாச்சு. அடுத்து பெருக்கிட்டு குளிப்போம். 5 வருஷம் ஆச்சு நாங்களாம் பிறந்த நாள் கொண்டாடணும்னு விருப்பமும் இல்லை. எங்கேயாவது வெளியே போகலாம், ஒரு யூடியூபுக்கு வீடியோவாவது ஆயிரும். அதனாலதான் வந்து பர்த்டேன்னு கொண்டாடலான்னு இருக்கிறேன். பர்த்டேன்னு கொண்டாட மாட்டேன், ஜஸ்ட்டு வேணா வெளியே எங்க போயிட்டு வருவோம். ஆனா இன்னைக்கு என்னோட விழாங்க எல்லாம் பார்க்கலாம். இன்னைக்கு நான் என்னென்ன பண்றேன், இவங்களை எப்படி மேய்க்கிறேன். இந்த அத்தாருக்கு வர லீவு, அதனால இவங்க என்னை எப்படிலாம் டார்ச்சர் பண்றாங்கன்னுலாம் நான் உங்களுக்கு இந்த வீடியோல வந்து காட்டுறதுக்காக வேணா பர்த்டே விழான்னு சொல்லி எடுக்கலாம். என்ன பேபி? பெருக்கிட்டு வரேன். என் மொபைல்ல வேற ஸ்டோரேஜ் இல்ல. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலை? பாத்தீங்கன்னா லைட்டா பெருக்கின உடனே வந்து முதுகு வலி வந்துருது. அதனால நான் ஓடி போய் பெல்ட் போட்டுட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி யாருக்கெல்லாம் உங்களுக்குலாம் முதுகு வலி இருக்கான்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். ஆப்ரேஷன் பண்ணல இருந்து பயங்கர முதுகு வலி. சாப்பாடுல ரெடி ஆயிடுச்சு. வாங்க பர்த்டேக்கெல்லாம் கூப்பிடலாம். பர்த்டேக்கெல்லாம் ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எஸ், ரெடி ஆயாச்சு. ஹாப்பி பர்த்டே பேபி. சூப்பரா இருக்கு. Thank you Jyoti, thank you. நல்லா இருக்குறேடா. இது இன்ட்ரஸ்ட் இருக்கு. ஸ்விங். வாவ், அழகா இருக்கு ஜெனதன். சரி வாங்க சாப்பிட போலாம். சாப்பிட போலாமா? மேட்ச் நல்லா இருக்கா?
சின்ன பிள்ளை மாதிரி பர்த்டே செலிப்ரேட் பண்றாங்களா? நான் சின்ன பிள்ளை தான், எனக்கு 27 வயசு தான் ஆகுது. சொல்லிக்கிட்டாங்க. எனக்கு பிடிச்ச புளிச்சோறு. பேபி வந்து எனக்காக புளிச்சோறு செஞ்சிருக்காங்க அப்படி சொல்ல மாட்டேன். நான் புளிச்சோறு வச்சேன். அவங்க எனக்கு பிடிச்ச உருளைக்கிழங்கு ஊறுகாய் இல்லை. பேபி சட்டை போடாம ஐயோ இவரும் சட்டை போடல. அவருக்கு பயங்கர வெக்கையா இருக்கிறதுனால யாரும் சட்டை போடல. நாங்கள் சாப்பிட போகிறோம். சாப்பாடு எடுக்கிற வீடியோலாம், சாப்பாடு செய்கிற வீடியோலாம் நம்ம எடுக்கவே இல்லை பேபி. சரி, எடுக்க மறந்துட்டோம். ஓகே, எங்கள் பர்த்டே வீடியோ முடிஞ்சு போச்சு. 5 மணிக்கு வெளியே கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னாங்க. ஏய் என்னடா பண்ணுற பைத்தியக்காரா? பூரா விட்டு சண்டையை ஒன்றா இழுப்பான் போல. அங்கே என்னதோ தொங்குதுன்னு பிடிச்சி இழுக்காத சக்கராச்சு. பைத்தியக்காரன் ஊர் சண்டையை ஒன்றா இழுத்துரும். ஹிந்திக்காரன் கேவலமா ஹிந்தியில் வந்து பேச போகிறான் ஜபராஜ். அத்தா இங்கே வாங்க. பர்த்டே முடிஞ்சிச்சா? எங்கள் அத்தா வந்து சொன்னாங்க 5 மணிக்கு வெளியே கூப்பிட்டு போகிறேன்னு. இதான் வெளியே மழை பெஞ்சிட்டு அதனால சார் வந்து மழையில் நனையக்கூடாதா? இது மழையா? சளி வருமா? என்ன பேபி? நாளைக்கு கண்டிப்பாக கூட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு எங்களோட கல்யாண நாளைக்கு கண்டிப்பாக கூட்டு போயிடுவாங்க. நான் சொன்னேன் இப்போ மழை வந்தால் செயற்கை மழை கரெக்டு தானே பேபி? செயற்கை மழை விதைச்சிட்டாங்க. ஏன்ட்ட படிச்சுட்டே பிகாம் படிச்சுட்டே காலேஜ் படிச்சுட்டேன்னு சொல்லி போய் சொல்லி நீ கல்யாணம் பண்ணி ஒரு மலைக்கு வித்தியாசம் தெரியல. ஒரு இடிச்ச இங்கே பாருங்க மழை விதைச்சிருக்காங்க. அதனால தான் இப்போ வந்து இந்த டெல்லியில் மழை பெய்யாது. அப்போ மழை பெய்யுதுன்னா மழை விதைச்சிருக்காங்கன்னு அர்த்தம். விதைச்சிருக்காங்க உன்னை அறுக்கணும். என்னங்க சத்தம் கேட்குது? என்னங்க சத்தம்? இந்த ஊரில் எல்லாம் நம்ம பக்கத்து வீட்டு சண்டையை வேடிக்கை பார்ப்போம்ல, அது மாதிரி இங்கே சண்டையை வேடிக்கை பார்க்க முடியல. இதை தான் வேடிக்கை பார்க்க முடியுது. இப்போ நம்ம போய் ஒரு சண்டை போட்டு வருமா, மேலே போய் எதுக்கு இங்கே இந்த இது வந்து மீட்டி வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு. ஓ முளைத்துருது சுடுத்துருவாடியா? சரி, ஓகே. எங்கள் பர்த்டே நல்லபடியாக முடிஞ்சிச்சு. எங்களுக்கு இதுவே போதும். ரொம்ப சுற்றி பார்க்குறதுக்குலாம் எங்களுக்கு வந்து பைக்கிலலாம் போகக்கூடாது. டெல்லியில் யாராவது இருந்தால் பைக்கில் யாரும் போகாதீங்க. இங்கே இருக்கிற காரனுங்க என்ன பண்ணுறானுங்க, பைக்கெல்லாம் மதிக்க மாட்டேங்கிறானுங்க. ஃபாஸ்ட்டாக போய் தொலைஞ்சிடறானுங்க, இடிச்சிட்டும் போயிடுறானுங்க. ஃபேமிலியாக இருக்காங்களே ஒதுங்கி போவோம் அப்படின்னா கிடையாது. ஸோ எங்கள் பைக்லலாம் போகாதீங்க. கார் இருந்தால் போங்க, இல்லாட்டி வீட்லேயே நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு பசங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே அந்த நாள் வேறு லெவலில் போகும். எனக்கு இந்த பர்த்டே வந்து வேறு லெவலில் போச்சு. அப்புறம் வந்து என்னென்னா எங்கள் அண்ணன் வந்து எனக்கு விஷ் பண்ணான். உண்மையாகவே எங்கள் அண்ணன் வந்து 5 வருஷம் ஆயிடுச்சு, அதுக்கு மேலேயே ஆயிருக்கு, பல வருஷம் ஆயிடுச்சு. எங்கள் அண்ணன் எனக்கு விஷ் பண்ணி எங்கள் அண்ணன் எனக்கு கேக் வாங்குறதுக்கும் காசு அனுப்பியிருக்கான். பட் இன்றைக்கி நான் கேக் கட் பண்ணல, நாளைக்கு கேக் கட் பண்ணலாம். இது மின்னல் வந்துச்சு. நாளைக்கு கேக் கட் பண்ணலான்னு இருக்கேன். நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அதுவே எனக்கு போதும், அந்த பெரிய கிஃப்ட்டு. மழை பயங்கரமாக பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நாங்கள் உள்ளே போக போகிறோம். பாய், தேங்க்யூ ஸோ மச். அப்படியே இன்னைக்கு இப்போ தான் எங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேபி, எனக்கு ஒரு டவுட்டு. இந்த கம்பியில் ஷாக் வரும்ல, இப்போ மழை துளிப்பட்ட ஷாக் அடிக்காதா? அதான் இது பவர் பிளான்ட் தானே பேபி, இது வந்து ஷாக் அடிக்காதா? நான் உங்கள்கிட்ட கேட்கேன். நேயர்கள் விருப்பம், உங்களுக்கு அந்த கேள்வி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. மழை பட்டால் ஷாக் அடிக்கும், தொடக்கூடாதுங்கிறாங்க. இப்போ எப்படி ஷாக் அடிக்காது? என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து நிறைய மூளை இருக்கும், பட் அதை வந்து யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. யூஸ் பண்ணுவாங்க, ரொம்ப நிறைய மூளை இருக்கும், நிறைய படிப்பாங்க, நிறைய பாசக்காரர். நான் இந்த புடவை கட்டிட்டு துணி படிக்க போகிறோம். ஏய் சோனதா, இடி இடிக்குது. ஓகே கைஸ், பாய், டாடா.